இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் குழந்தைகளை வைத்து குழந்தைகளினுடைய ஆதரவால் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களினுடைய ஆட்சியில் அந்த குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த கல்வி தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை முதல்வர் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். 10 ரூபாய்க்காக தமிழ்நாட்டினுடைய குடிமகன்களினுடைய 10 ரூபாயை மிச்சம் பண்றதுக்காக ஒவ்வொரு அமைச்சரும் சாராய கடையா விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த எதிர்கால தலைமுறையினுடைய கல்விக்காக எத்தனை காலேஜ்ல போய் இந்த கட்டண கொள்ளையை நீங்க ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமான விஷயம். லட்சக்கணக்கில் கொள்ளையடிக்கிறான். ஒரு மாணவன் +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போனா 10 லட்சம் 15 லட்சம் போன் எடுத்து வெளியில வச்சுக்கிட்டு சொல்லி உள்ள போய் பேரம் நடக்குது. 15 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம் கொள்ளையடிக்கிறாங்க. இதை எப்படி தடுக்கிறது? தடுக்கணுமா வேண்டாமா? 10 ரூபாய்க்கு கொதிக்கிற முதலமைச்சர் லட்சமா ஏழை குழந்தைகளுடைய கனவு. அவன் குடிக்காட்டி கூட பிரச்சனை இல்லை, ஆனா இந்த குழந்தை படிக்கணும். அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த கல்வி கட்டணம் கட்டுப்படுத்தினா தான் ஏழை மாணவன் படிக்க முடியும். அதுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரே தீர்வு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, எல்லா கல்லூரிக்கும் சிங்கிள் போர்ட்டல் வழியா அப்ளிகேஷனை லோட் பண்ணிக்கலாம். ஒற்றை சாளர முறையில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு செலக்ஷன் தனி, இன்ஜினியரிங்க்கு செலக்ஷன் தனி, விவசாய கல்லூரிக்கு செலக்ஷன் தனி. யாரு எங்கேயும் போய் அலை வேண்டியதில்லை. மிகப்பெரிய அலைச்சல். அப்ளிகேஷனுக்கு மட்டும் 50,000 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றான். கிராமத்திலிருந்து வந்து அந்த மாணவர்கள் பெற்றோரோட அலைவதை நாங்கள் தொடர்ந்து வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த குழந்தைகளுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களே, கல்லூரி கட்டண கொள்ளையை தடுப்பதற்காக எல்லா அட்மிஷனையும், மேனேஜ்மெண்ட் சீட்டா இருந்தாலும் சரி, மெரிட் சீட்டா இருந்தாலும் சரி, எய்டட் காலேஜில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்டா இருந்தாலும் சரி, எல்லா இடங்களையும் அரசாங்கமே கவுன்சிலிங் வழியா ஃபில்அப் பண்ணணும். முடிஞ்சு போச்சு. எவன் காசு வாங்க முடியும்? இதே ஆந்திரால கூட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல அப்ளிகேஷன் போட்டு செலக்ஷன் பண்ணிக்க முடியும். ஆனா தமிழ்நாட்டில் இன்னும் அது வரல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப ஈஸியா, எவனும் எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை வச்சு அவன் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய காலேஜுக்கா இருந்தாலும் அவனால அப்ளை பண்ண முடியும். அவனுடைய மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி 12ஆம் வகுப்பு மதிப்பெண் எத்தனை எடுத்திருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு காலேஜ் செலக்ஷன் பண்ணலாம். இப்ப கோயம்புத்தூர்ல ஒருத்தன் லைலா காலேஜ் போறதுன்னா அங்க போய் அப்ளிகேஷன் போடணும். இப்போ எந்த காலேஜ்ல எப்படி செலக்ஷன் அவனுக்கு தெரியாது. அதனால மிகப்பெரிய அலைச்சல் இந்த மாணவ சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பொருள் செலவு ஏற்பட்டிருக்கிறது. இதை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் சிங்கிள் விண்டோ சிஸ்டம், டோட்டல் அட்மிஷனை அரசு கவுன்சிலிங் வழியா தான் செய்யணும். ஒரு அட்மிஷன் கூட தனியார் கல்லூரிகள் போட முடியாது. எப்படி பணம் வாங்குவான்? வாங்கறதுக்கு வழியே இல்லை. இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்.